விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் இப்பொழுது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொள்வதற்காக தவேக அமைச்சரவையில் இடம்பெறும் யோசனையில் இருக்கிறார். அதை அதாவது மக்களாகிய நமக்கு அது கொஞ்சம் ஜீரணிக்க முடியாத ஒரு நிலையை உண்டு பண்ணியிருக்கிறது. காரணம், விஜய் அதற்கு தகுதியானவர் அல்ல. அவர் விசிக திருமாவளவன் அவர்கள் தலைமை அவர்கள் விஜய் தலைமை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம், அவர் கொள்கை உடையவர். அவர் இதுவரைக்கும் கலைஞரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், ஸ்டாலினை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், ஜெயலலிதாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர்களெல்லாம் அதற்கான ஒரு நிரூபணமானவர்கள், அதாவது தலைமை பண்புக்கு நிரூபணமானவர்கள். அதனால் விசிக தலைவர் அங்கு சேர்ந்த போதெல்லாம் நமக்கு எந்த வேறு கருத்துக்கள் எதுவும் இல்லை. இப்பொழுது விஜய் அவர்கள் வெற்றி அது பலராலும் சந்தேகமாக பார்க்கப்படக்கூடியது. தேர்தல் ஆணையம் நம்பிக்கை இல்லை, இவிஎம் மீது நம்பிக்கை இல்லை, மத்தியில் ஆளும் பிஜேபி கட்சி மீது நம்பிக்கை இல்லை. இந்த நிலையில் இவர் தேர்வாகி வந்திருக்கிறார். அதனால் இந்த தேர்வே ஒரு கேள்விக்குரிய தேர்வு தான். அதனால் தான் இப்பொழுது நாம் திருமா அவர்களின் இந்த முடிவை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இருந்தாலும் அவர் தன்னைத்தானே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்று நிரூபித்து கொள்ள வேண்டும் என்று எண்ணிவிட்டார் போலும். அதை நம்மால் மறுக்க முடியாது. அதை பொறுத்திருந்து பார்த்து தான் முடிவு செய்ய வேண்டும் என்று தெரிகிறது. திருமா அவர்கள் என்றென்றும் மதிப்புக்குரியவர் என்பதை இதன் மூலம் சொல்லிக்கொண்டு, நண்பர்களே, தோழர்களே, எனது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து என்னை ஆதரிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். சுவடுகள் சேனல் உங்களுக்கு எப்பொழுதும் உண்மையாக உழைக்கும் என்பதை சொல்லிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.